Hello guys, welcome back to our channel. நான் Gopika. So இன்னைக்கு வந்து 6+ months பேபிஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரியான solids foods வந்து கொடுக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இதுதான் நவிக்கு கொடுத்தேன். சோ அத பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து wheat porridge பார்க்கலாம், கோதுமை கஞ்சி. ஸோ இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு 1 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்து ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமையை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு அடியில் வந்து நிறைய மாவு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பேபிஸ்னால அவ்வளோவா சாப்பிட முடியாது. நம்ம கஞ்சி தான் வேணும் இல்லையா? ஸோ அதில் வர அந்த ரெசிடியூ ஃபுல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரெசிடியூ இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மிக்சர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு சாஸ் பேன் வச்சு அதில் இதை ஊற்றிட்டு நம்ம வந்து கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கோதுமை வந்து பேபிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். தாராளமாக கொடுக்கலாம். அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், மினரல்ஸ், அயன் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈவன் வந்து பேபிஸ் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட இதை சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இதை கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். அண்ட் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப திக்காக பண்ண வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணுங்கள். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அதுவே வந்து திக்காகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்தேன். ஸோ இது வந்து 6 to 7 months பேபிஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த 6 to 7 months அந்த 1 monthல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இப்படி கொடுத்து பழகலாம். அண்ட் பேபிஸ் பிலோ 1 year வரைக்கும் சால்ட் அண்ட் சுகர் வந்து சேர்க்கவே கூடாது. ஸோ நான் வந்து இதில் எதுவுமே சேர்க்காம தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ராகி porridge பார்க்கலாம், ராகி கஞ்சி. ஸோ இதுக்கும் சேம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து ராகி பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கும் வந்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து சால்ட் அண்ட் சுகர் இல்லாமல் கொடுக்கலான்னு சொல்கிறீங்களே, எப்படி அவங்க டேஸ்ட் பிடிக்காதுல, சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸே நம்ம தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சால்ட் அண்ட் சுகர் வந்து நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு அது தெரியும், அது உப்பு சர்க்கரைன்னு சொல்லி. ஸோ அது இல்லாமல் கொடுத்தா அவங்க தாராளமாக சாப்பிடுவாங்க. கோதுமையை விட ராகியில் இந்த ரெசிடியூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கம்பல்சரி இதை நீங்கள் வந்து வடிகட்டி தான் ஆகணும். இதையும் வந்து ஒரு சாஸ் பேனில் ஊற்றி அதே மாதிரி நம்ம வந்து மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராகி கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் வந்து இருக்குது. இது வந்து நான் நவிக்கு லைக் 6.5 months அப்புறம் தான் வந்து இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இனிஷியல் டேஸ்லேயே நான் வந்து இதை கொடுக்கல. அண்ட் இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கஞ்சி மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன் வந்து சால்ட் அண்ட் சுகர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சால்ட் வந்து பேபியோட கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணும். பேபிஸோட இன்டர்னல் பார்ட்ஸ் வந்து இன்னும் அந்தளவுக்கு மெச்சூர்ட் ஆகலை. அண்ட் இது வந்து டாக்டர் எங்களுக்கு சொன்னது தான், சுகர் அண்ட் சால்ட் வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அண்ட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது இனிப்பாக ஒரு ஃபுட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பேபிஸ் நீங்கள் கொடுக்க போகிற நெக்ஸ்ட் ஹெல்தி ஃபுட்ஸ் எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்வீட் மட்டும்தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஜாகரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து ஓட்ஸ் porridge பார்க்கலாம், ஓட்ஸ் கஞ்சி. ஸோ இதுக்கு 1 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ஓட்ஸை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ஓட்ஸ் வந்து கொடுக்கலாமா, அது வெயிட் லூஸ் பண்ணுறதுக்காக தானே, பேபிஸ்க்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி. இல்லை, ஓட்ஸில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சேம் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இதை வந்து வடிகட்ட வேண்டாம். ஓட்ஸில் வந்து ஃபைபர், மெக்னீஷியம், அயன் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் ஓட்ஸ் கொடுக்கலாம். டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதையும் வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்து பேபிஸ்க்கு இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் கொடுக்கும் போது பேபிஸ் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இது வந்து டேஸ்ட் பிடிக்கல, இதில் உப்பு இல்லை, சர்க்கரை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அப்படி கிடையாது. பேபி ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க, நீங்கள் எந்த ஃபுட்ஸ் கொடுத்தாலும். ஸோ சாப்பிடல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இப்படி கொடுக்க அவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இனிஷியல் டேஸ்ன்றதுனால நீங்கள் வந்து பாதி எடுத்துக்கலாம். சின்ன கிழங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போக போக அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நான் அதை விட முக்கியமான விஷயம் அது ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் வந்து பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இனிஷியல் டேஸில் நவி வந்து இதை விரும்பி சாப்பிடுவான். அண்ட் இதை வந்து நிறைய பேர் வந்து இட்லி தட்டில் வந்து வேக வைப்பாங்க. பட் நான் வந்து தண்ணியில் தான் வேக வச்சேன். அண்ட் இதை வந்து நான் தோல் எடுத்துகிட்டு வேக வைப்பேன். பிகாஸ் அந்த வாட்டரையே வந்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன்.
நீங்கள் இதே மாதிரி வந்து கேரட் வந்து வேக வச்சு தரலாம், உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தரலாம். அதே மாதிரி ரைஸ் வந்து பொடி பண்ணி ரைஸ் கஞ்சியும் வந்து கொடுக்கலாம். கேரட், பொட்டேட்டோ, ரைஸ் வந்து தனித்தனியாக ரொம்ப நாள் கொடுத்துட்ருக்க முடியாது. நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் அதை கொடுத்துட்டு தென் ரைஸோட தான் வந்து கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் இன்னுமே கூட நம்ம வந்து அப்படியே தனியாக கொடுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேபிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி தான் கொடுக்கணும். இது நான் கொடுத்து பழகிட்டதுனால நான் வந்து நல்லா மேஷ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது லைட்டாக வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ கேரட், பொட்டேட்டோ எல்லாமே வந்து நீங்கள் தனியாக ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் ஒத்துக்குதான்னு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா கஞ்சியுமே கூட நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம், எந்த அலர்ஜி சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா. ஃபஸ்ட் ஃபுட் வந்து எப்பயுமே ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரைஸை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் அது நான் 2 days தான் கொடுத்தேன். ஸோ அதனால் அது வந்து ஒரு வீடியோவை நான் எடுக்கல. அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பேபிஸ்க்கு கொடுக்கலாம். 6 months இனிஷியல் டேஸ்ன்றதுனால நீங்கள் எல்லாமே வந்து இதை ஒரு மீல் கொடுத்தா போதும், நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸோட எப்படி நான் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்தேன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இந்த ஃபுட்ஸில் என்னென்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நவிக்கு நான் 8 months கொடுத்தேன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.